இஃப் ஐம் நாட் ராங் உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங் மியூசிக் தான் நினைக்கிறேன், கரெக்ட்? ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் பாடலும் 1000th பாடலும் திங் மியூசிக்கில் கொலாபரேட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஹாட் ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை. தேங்க்யூ ஸோ மச் ஹாட் ஸ்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அக்ரிமெண்ட் பேசி அது நானும் ராம் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம். அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட் ஸ்டார் வந்து இந்த திங் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு. சித்தார்த் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொலாபரேஷன் ஆகிற அவங்க வகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபேமிலியோட பார்க்கணும் அப்படின்ட்டு. ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர். அவர் வந்து தலைவா பறந்து போ, ராம் சார் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஜியோ ஹாட் ஸ்டார், ராம் சார், சந்தோஷ் தயாநிதி. தேங்க்யூ எவ்ரி ஒன். யா, தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் எப்போதும் மறக்க முடியாத 2 சித்தப்பாக்கள் இருக்காங்க. ஒன்று காமெடியில் கலக்கிய பருத்திவீரன் சித்தப்பா, இன்னொன்று உணர்வையும் உறவையும் உலுக்கி எடுத்த சித்தா என்ற சித்தப்பா. பாய்ஸ் தொடங்கி சித்தா வரையில் காதல், ஆக்ஷன் என்று வெற்றி படங்கள் பல கொடுத்து பெண்களின் இதய கூட்டில் இடம் பிடித்த சிக்னிபிகன்ட் ஸ்வீட் ஹார்ட் சித்தார்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவரோட எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்பிலும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ணனிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணும்னா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையிலிருந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையா பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ, சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 stories from real life that have made this film. The film is very very beautiful and the performances are outstanding, starting with Mithun. It's a lovely performance on debut, பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்க கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார். பட் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லையும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவா பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். தெர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think
ஆஸ் அ ஸ்டார் நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட, பட் ஆஸ் அன் ஆக்டர் நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட், நீங்கள் எல்லாரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு I really want to congratulate Kutti sir and Pradeep sir. Where is he? So both of them really amazing to back a film like this. Adu Vaazhai Appuram, it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார் அவரோட டெக்னீஷியன்ஸ், அது உங்களுக்கே தெரியும். Santosh Dayanidhi is a tremendous musician. He's worked and learned from the greatest. And Santosh oda Rati song da Santosh first na faced when he first spoke. ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங், அது பல கோடி வியூஸ் யூடியூப்ல ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலிருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் தட் ஹீ இஸ் மேக்கிங் இஸ் பிக் ஃபில்ம் ஃபுல் ஆல்பம். அதுவும் 20 பாட்டுலாம், இட்ஸ் நாட் அ ஜோக். And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution. Ironbat editor, so I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு was நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பாரு, அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யாரு செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்துல தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்துல ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films, பிகாஸ் நம்ம சினிமா ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதை ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு சப்போர்ட் ஆஃப் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போ 2 பேர் சேர்ந்து கை கோத்து எதுக்கு கோத்து நம்ம பறந்தா பெட்டர். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. And I want all of you to love both of these films because they are both very sweet and fun and positive and emotional films. And இதை பார்த்துட்டு I hope that 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்து போ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பாசிட்டிவ், ஆல்மோஸ்ட் கியூட் ஃபேரி டெய்ல் ஆஃப் அ ஃபில்ம். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கிவ் திஸ் ஃபில்ம் a lot of your love. It's releasing on July 4th worldwide. And I hope ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இப்போது சித்தார்த் பாடிய செகண்ட் சீரீஸ் டேடி ரொம்ப பாவம் இசை வெளியீடு இப்போது அருண் விஸ்வா வெளியிட மாரி செல்வராஜ், ரஞ்சித் ஜெயக்கொடி பெற்றுக்கொள்வார்கள். இவங்க எல்லாருமே ராம் சாருடைய அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிட வேண்டியது.